குட் ஈவினிங் எவ்ரிவன். நம்ம ஐபிஎல் மேட்சஸ் ரிவ்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் 38 மேட்ச் ரிவ்யூ பார்த்துருக்கோம். இது வந்துட்டு 39வது மேட்ச்சு. இது டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ இந்த மேட்ச் எங்கே நடந்தது அருண் ஜேட்லி ஸ்டேடியமில் நடந்தது டெல்லியில். ஸோ இது வந்துட்டு ஒரு நைட் கேமு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சு பவுலிங் பேட்ச் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹேசல் ரொம்ப சூப்பரான பவுலிங் போட்டிருந்தாரு. இது வந்துட்டு ஒரு டஃப் பிச்சாக இருந்தாலுமே ஸோ பயங்கரமாக ரொம்ப சூப்பராக பவுலிங் போட்டிருந்தாரு. பால் வந்துட்டு பயங்கரமாக ஸ்விங் ஆச்சு. ஹேசல்வுட் வெறும் 3 ஓவரில் 12 ரன்னே கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ டெல்லி பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு பேட்டிங் கொலாப்ஸ்னே சொல்லலாம். ஸோ டிசி பொறுத்த வரைக்கும் வெறும் 16 ஓவரில் வந்துட்டு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 75 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சாஹில் பராக்காக இருக்கட்டும், சாஹில் பராக் வந்துட்டு ஒரு நியூ ஓப்பனர், அப்போ தான் டெபியூட் ஆனார். ஸோ ஹேசல்வுட் புவனேஸ்வர் குமாருக்கு எதிராக வந்துட்டு ஒரு சின்ன பையனை இறக்கி விட்றது ரொம்ப பெரிய ஒரு தப்பாகவே முடிஞ்சது. ஸோ கேஎல் ராகுல் கொஞ்சம் ஓப்பனிங்கில் வந்திருக்கணும். கேஎல் ராகுலுக்கு 10 நிமிஷம் வந்திருக்கணும். ஆனால் வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஓப்பனர்ஸாக மாற்றிட்டே இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கேஎல் ராகுலுமே வந்துட்டு ஹேசல்வுட்டோடைய ஓவரில் 5 பால் தான் ஆடி 1 ரன் தான் அடித்து அவுட் ஆகிருப்பார். ஸோ சமீர் இஸ்வையுமே ஃபஸ்ட் பாலே டக் ஆகிட்டார் ஹேசல்வுட்டோடைய பவுலிங்கில். ஸோ புவனேஸ்வர் குமார் ரொம்ப சூப்பராக போட்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 4 விக்கெட் அவரே எடுத்திருந்தாருன்னே சொல்லலாம் புவனேஸ்வர் குமாரும். ஸோ சாஹில் பராக்காக இருக்கட்டும், கிறிஸ்டன் சப்ஸாக இருக்கட்டும், அக்சர் பட்டேல் கிட்ட 3 விக்கெட் அவரே எடுத்திருந்தார். ஹேசல்வுட் வந்துட்டு ஒரு 4 விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ யாருமே வந்துட்டு பெரிய ரன் ஸ்கோர் பண்ணவே இல்லை. டேவிட் மில்லரு கொஞ்சம் டீசெண்டாக ஆடினார். 12 பால் 19 ரன்னு. ஸோ அபிஷேக் போரில் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணாங்க. அவரும் கொஞ்சம் ஸ்லோ இன்னிங்ஸாக இருந்தாலுமே விக்கெட் விடாமல் ஆடணும், விக்கெட்டை காப்பாற்றணும்னு சொல்லி 30 ரன் தான் அடிச்சிருந்தார் 33 பாலில். ஸோ கேஎல் ஜெமின்சனும் 12 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். ஸோ ரொம்பவே ஒஸ்டான ஒரு போரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் டிசியை பொறுத்த வரைக்கும். 16 ஓவரில் இவர் 75 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. இது பவர் பிளேலேயே ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோரிங்கு. ஸோ 13 ரன் தான் அடிச்சிருந்தாங்க பவர் பிளேலேயே. அதுலேயே 6 விக்கெட் போயிருந்தது. ஸோ ஹேசல்வுட்டும் புவனேஸ்வர் குமாரும் பயங்கரமான ஒரு காம்பினேஷனாக பவுலிங் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட சேஸ் பற்றி பார்த்தோம்னா டேவிட் படிக்கலும் சரி, விராட் கோலியும் சரி ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா ஆடினாங்க. படிக்கல் வந்துட்டு 13 பால் 34 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ 3 4 3 6 அடிச்சிருந்தார். விராட் கோலியும் சரி 15 பால் 23 ரன் அடிச்சு பயங்கரமாக மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஒரு 4 2 6. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் விக்ட்ரினே சொல்லலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பால் கவுண்டில். ஸோ செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் சேஸ் ஓவராலாக இந்த டோர்னமெண்ட்லேயே. விராட் கோலி வந்துட்டு இந்த மேட்ச் 9000 ரன்ஸ் க்ராஸ் பண்ணியிருப்பார். இவர் வந்துட்டு டெல்லிக்கு எகென்ஸ்டாக மட்டுமே 1172 ரன்ஸ் அடிச்சிருப்பார் விராட் கோலி, செகண்ட் மோஸ்ட் எகென்ஸ்ட் எனி ஆப்போனண்ட்டு. ஸோ டெல்லி வெறும் 2.4 ஓவர்ஸ்லேயே 5 விக்கெட் எழுந்துட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு கொலாப்ஸ் ஆச்சு. ஆர்சிபி வந்துட்டு டோட்டலாக ஓவரால் வின் அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 21 வின்ஸ், 21 வின்ஸ் அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸு. ஸோ இது வந்துட்டு எம்ஐ வர்சஸ் டிசி, இது வந்துட்டு அவங்களுடைய ரைவல்ரியை வந்துட்டு ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வந்துட்டு செகண்ட் பிளேஸுக்கு போயிட்டாங்க. ஸோ 8 மேட்ச் ஆடி 12 பாயிண்ட்டு. ஸோ டெல்லி வந்துட்டு பயங்கரமாக நெட் ரன் ரேட்டும் அடி வாங்கினதுனால 7th பிளேஸுக்கு போயிட்டாங்க. வெறும் 6.3 ஓவர்ஸ்லேயே இந்த மேட்சை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸை. ஸோ இது ஒரு பயங்கரமான கொலாப்ஸ்னே சொல்லலாம் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும். டாஸ் ரொம்பவே க்ரூஷியலாக இருந்தது. ரஜத் படிட்டார் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்ததுனால பயங்கரமான ஒரு டேம்ப் அண்ட் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்னால டெல்லி பேட்டர்ஸால் எதுவுமே பண்ண முடியல. பயங்கரமாக கொலாப்ஸ் ஆனாங்க. அபிஷேக் போரல் மட்டும்தான் நல்லா ஆடினார். மற்றபடி டேவிட் மில்லருமே வந்துட்டு சரியாக ஆன் அண்ட் ஆஃப்லேயே தான் இருந்தார். ஸோ அந்தளவுக்கு அவங்களால அடிக்க முடியல. ஸோ அதுவே வந்துட்டு ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பெத்தல் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். 11 பாலில் 20 ரன் அடிச்சிருந்தார். ஸோ அதே மாதிரி டேவிட் படிக்கலும் 13 பால் 34 ரன் அடிச்சு பயங்கரமாக அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இது ஒரு ஒன் சைடட் மேட்சாகவே இருந்தது. ஸோ அடுத்து மேட்ச் நம்பர் 40. இந்த மேட்ச் எங்கே நடந்தது? இது வந்துட்டு என்ன மேட்ச்னா பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸு. ஸோ இந்த மேட்ச் எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா நியூ சண்டிகரில் நடந்தது. இது வந்துட்டு ஒரு நைட் மேட்ச்சு. பிபிகேஸ் வந்துட்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரியன் சாரியா அப்புறம் அபிஷேக் ராயன் வந்துட்டு ஓப்பன் பண்ணார். பிரியன் சாரியா வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. 29 ரன் அடிச்சிருந்தார். ஆனால் ஆர்ச்சர் பயங்கரமாக போட்டிருந்தார். ஆர்ச்சரும் சரி ரொம்ப சூப்பராக போட்டிருந்தார். ஒரு பயங்கரமான ஸ்பெல் போட்டிருந்தார். அதே மாதிரி பிரப்சமருமே வந்துட்டு நல்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். 44 பாலில் 59 ரன் அடிச்சிருந்தார். யாஷ்ராஜ் பூஜா அவருமே ரொம்ப சூப்பரான பேஸில் பவுலிங் போடுறாரு. பயங்கரமாக பவுலிங் போட்டிருந்தார். ஸோ கூப்பர் கொண்டெல்லி கொஞ்சம் நல்லா ஆடினார். 30 ரன்னுங்க அடிச்சிருந்தார். ஆனால் நடுவில் ரன் அவுட் ஆகிட்டார். ஸ்ரேயஸ் ஐயருமே வந்துட்டு சீக்கிரம் அவுட் ஆகிட்டே சொல்லலாம் எல்பிடபிள்யூனால. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் தான் ஒரு ஃபினிஷ் கொடுத்தாரு. வெறும் 22 பால் 62 ரன் அடிச்சிருந்தார். பயங்கரமாக சூப்பராக இருந்தார். 4 6 அடிச்சு ஸ்ட்ரைக் ரேட் வந்து 280 ஸ்ட்ரைக் ரேட்டில் இருந்தார்.
அதே மாதிரி சூர்யா ஷெக்டே அவருமே ரொம்ப நல்லா ஆடினார், பயங்கரமாக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. என்னதான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு அடிக்கல, ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு சீக்கிரம் அவுட் ஆகிட்டார் அப்படின்னு பார்த்தாலுமே எல்லாருமே வந்துட்டு கீழே மிடில் ஆர்டர்லையும் சரி டவுன் த ஆர்டர்லையும் சரி நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னே சொல்லலாம். சுயான்ஷ் ஷெக்டே அவருமே ரொம்ப சூப்பராக ஆடினார். ஸோ பயங்கரமாக ஆடிருந்தாங்க. ஆர்ஆர் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் ரொம்ப சூப்பராக பவுலிங் போட்டிருந்தார். அதே மாதிரி யாஷ்ராஜ் புஞ்சா வெறும் 4 ஓவருக்கு 41 ரன் தான் கொடுத்தாரு, 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ நான்டே பர்கரும் சரி விஜய் சர்மா எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தாங்க. 45 42 ரன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆருடைய பேட்டிங் பொறுத்த வரைக்கும் வைபவ் சூரியவன்ஷியும் எஸ்சி ஜெய்ஸ்வாலும் ஸ்டார்ட் பண்ணாங்க. வைபவ் சூரியவன்ஷி ஒரு சூப்பரான பேட்டிங்கு, வெறும் 16 பாலில் 43 ரன் அடிச்சிருப்பாரு, 3 4 5 6. அப்புறம் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுமே வந்துட்டு ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டிருப்பாரு, 27 பால் 51 ரன் அடிச்சு 7 4 ஒரு 6 அடிச்சு பயங்கரமாக ஆடிப்பார். ஸோ நடுவில் த்ரோ ஜூரில் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு வெறும் 20 பாலில் 16 ரன் தான் அடிச்சிருந்தாரு, அந்தளவுக்கு இம்பாக்டே இல்லை. ஏன் பேருக்கு ஒரு நல்ல கேப்டன்ஸ் நாக்னே சொல்லலாம், ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுங்க, ஒரு கேமியோ நாக் மாதிரி ஆடினார். 16 பால் 29 ரன் அடிச்சு 2 4 2 6 அடிச்சு பயங்கரமாக ஆடினார். ரோனன் ஃபெரரா மேட்ச் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு, பயங்கரமாக சூப்பராக ஆடினார். 26 பால் 52 ரன் அடிச்சு பயங்கரமாக சூப்பராக ஆடினார். 6 4 3 6 ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. வெறும் 19.2 ஓவர்ஸ்லேயே வந்துட்டு 228 ரன் ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க பிபிகேஸோடைய ஃபஸ்ட் கிளாஸ் இது. ஸோ இதனால் ஆர்ஆர் வந்துட்டு 3rd பிளேஸுக்கு போயிட்டாங்க. பிபிகேஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய முதல் லாஸ்னே சொல்லலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ரொம்பவே நல்லா ஆடிருந்தாங்க. பிரப்சிம்ரனும் சரி ஏன் சார் எல்லாமே நல்லா ஆடினாலுமே அந்தளவுக்கு வந்துட்டு அவங்களால பவுலிங்கில் வீக்காக இருக்கிறதுனால அவங்களால ரன்ஸ் அட்டன் பண்ண முடியல. ஸோ ரொம்பவே சூப்பராக சேஸ் பண்ணியிருந்தாங்க. சூரியவன்ஷியாக இருக்கட்டும், டொனால்ட் ஃபெடரராக இருக்கட்டும் பயங்கரமாக சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா பிபிகேஸ் வந்துட்டு இப்போவே டாப்பில் தான் இருக்காங்க, 8 மேட்ச்சில் 13 பாயிண்ட்டு. ஆர்சிபி வந்துட்டு செகண்டில் இருக்காங்க, ஆர்ஆர் வந்து 3rd பிளேஸ் போயிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு மேட்சுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாகவே இருக்குது. யார் முன்னாடி வரோ யார் போவா யார் டாப்போ ஷூர்னே சொல்லவும் முடியல, அந்தளவுக்கு மேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 41 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs மும்பை இந்தியன்ஸு. இந்த மேட்ச் எங்கே நடந்ததுன்னா வாங்கடே ஸ்டேடியத்தில் நடந்தது மும்பையில். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பை ஓப்பனிங்ஸில் வந்துட்டு ஒரு சேஞ்ச் இருந்தது. வில்ஜாக்ஸ் ஓப்பன் பண்ணார் வித் ரியான் கல்டனு. வில்ஜாக்ஸ் வந்துட்டு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, 22 பால் 46 ரன் அடிச்சிருந்தாரு, பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. 5 4 3 6. ரியான் கல்டன் ஒரு அன்பீட்டன் செஞ்சுரி சொல்லலாம், ரொம்ப சூப்பராக ஆடினார். 55 பால் 123 ரன் அடிச்சிருந்தாரு, 10 4 8 6 அடிச்சிருந்தாரு, பயங்கரமாக ஆடினார். சூரியகுமார் யாதவ் ஒரு அவுட் ஆஃப் பேட்ச்னே சொல்லலாம், பயங்கரமாக ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. 5 பால் 5 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ நமந்தீர் சரி ஹார்திக் பாண்டியாவும் நல்ல ஃபினிஷ் கொடுத்தாங்க மிடில் ஆர்டரில். ஒரு நமந்தீர் வந்துட்டு 17 பால் 22 ரன்னும், ஹார்திக் பாண்டியா வந்துட்டு 15 பால் 31 ரன்னு கொடுத்துருப்பாரு. ஸோ திலக் வர்மா வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் இந்த மேட்ச் அந்தளவுக்கு அடி முடியல. ஸோ ராவிட் மின்ஸை வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ரனுக்கு ஒரு பால் அடிச்சு அவுட்டு, அவர் வந்துட்டு நாட் அவுட்டாக இருந்தார். ஸோ எஸ்ஆர்ஹெச்சோடைய பவுலிங் பொறுத்த வரைக்குமே பிரஃபுல் இங்கேயும் சரி ஹர்ஷ்துபையும் சரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாங்க. பிரஃபுல் இங்கே என்ன தான் வந்துட்டு 4 ஓவரில் 54 ரன் கொடுத்துருந்தாலும் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஆனால் ஹர்ஷ்துபை வந்துட்டு 3 ஓவரில் 50 ரன் கொடுத்துருந்தாரு, எந்த விக்கெட்டுமே எடுக்கல. ஸோ பேட் கமின்ஸோடைய ரிட்டர்ன் ரொம்பவே நல்லா போட்டிருந்தாரு. பேட் கமின்ஸ் வந்துட்டு 4 ஓவருக்கு 39 ரன், ஆனால் எந்த விக்கெட்டுமே எடுக்கல. ஸோ ஈஷான் மலிங்கும் சூப்பரான பவுலிங் போடுறாரு, ஒவ்வொரு மேட்சுமே ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராரு, பயங்கரமாக பவுலிங் போடுறாரு. 4 ஓவருக்கு 29 ரன், வெறும் 29 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ சாக்கிப் ஹுசைனும் சரி நிதிஷ்குமார் ரெட்டியும் சரி தலா ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங் சேசிங் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் ஒரு நல்ல சூப்பரான பார்ட்னர்ஷிப்பு, ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப்பு. 2 பேருமே நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அபிஷேக் சர்மா 24 பாலில் 45 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ டிராவிஸ் ஹெட் வந்துட்டு வெறும் 30 பாலில் 76 ரன் அடிச்சிருந்தாரு, 4 4 8 6 அடிச்சிருப்பாரு. ஹர்திக் பாண்டியாவுடைய ஓவரில் அவுட் ஆயிருப்பாரு. ஸோ இஷான் கிஷன் வந்துட்டு என்ன தான் ஃபஸ்ட் பாலே அவுட் இருந்தாருமே அல்லாஹ் ஹசன்பர் அவர் நல்லா போட்டிருந்தாரு, முதல் பாலே போட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஹென்ரிக் கிளாசன் வந்துட்டு ஒரு பயங்கரமான இன்னிங்ஸு, வெறும் 30 பாலில் 65 ரன் அடிச்சிருப்பாரு, 7 4 4 6 அடிச்சிருப்பாரு ஹென்ரிக் கிளாசனை வந்துட்டு கிட்டத்தட்ட அவரே வந்து தனியாக மேட்ச் எடுத்து போயிட்டார். அவர்னால எஸ்ஆர்ஹெச் ரொம்ப ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாலுமே ஹென்ரிக் கிளாசனுடைய பார்ட்னர்ஷிப்பில் 21 ரன் அடிச்சிருப்பார், 3 4. ஸோ அதே மாதிரி சலீல் அரோரா பயங்கரமான ஃபினிஷு, வெறும் 10 பாலில் 30 ரன் அடிச்சிருப்பார், 2 4 3 6 அடிச்சிருப்பார். இதனால் வந்துட்டு 243 டார்கெட்டை வெறும் 18 ஓவரில் சேஸ் பண்ணியிருப்பாங்க. 18.4 ஓவரில் 249 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க இந்த மேட்சை. ஸோ பயங்கரமான ஒரு சேஸ்ன்னே சொல்லலாம். எஸ்ஆர்ஹெச் ஒரு தனி டீமாகவே தெரியுறாங்க, பயங்கர டேஞ்சரஸ் டீமாகவும் தெரியுறாங்க.
இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் 3rd பிளேஸுக்கு போயிட்டாங்க பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும். மும்பைக்கு வந்துட்டு ஒரு டவுன்ஃபால்னே சொல்லலாம், 9th பிளேஸில் இருக்காங்க. ஸோ எம்ஐயும் எல்எஸ்சியும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு நாக் அவுட்னே சொல்லலாம். ஸோ பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ டாப் 4 வந்துட்டு டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேட்ச்சை வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்குது. யார் டாப் 4 இவங்க தான் ஷூட் ஷாட்னு சொல்லவே முடியல, அந்தளவுக்கு தான் மேட்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 42 குஜராத் டைட்டன்ஸ் vs ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ இந்த மேட்ச் எங்கே நடந்ததுன்னா அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடந்தது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜிடி வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஒரு டஃப் விக்கெட் டு பேட்னே சொல்லலாம். ஸோ ஜேக்கப் பத்தலும் விராட் கோலியும் ஓப்பனிங் பண்ணியிருப்பாங்க. ரபாடா ஒரு சூப்பரான பவுலிங் போடுறாரு, பயங்கர ஃபார்மில் இருக்கார் ரபாடா. ஸோ ஜேக்கப் பத்தில் வந்துட்டு வெறும் 5 ரனில் அவுட் ஆயிருப்பார், போல்டு எடுப்பாங்க. ஸோ விராட் கோலியும் சரி பயங்கரமாக ஆடினார், நல்லா ஸ்டார்ட் பண்ணார். 13 பால் 22 ரன் அடிச்சிருந்தார். ஆனால் ஜேசன் ஹோல்டரு ரபாடாவும் சேர்ந்து பயங்கரமான ஜேசன் ஹோல்டர் ஒரு சூப்பரான கேட்ச்னே சொல்லலாம். ரபாடா ஒரு பயங்கரமான பவுலிங்கு. ஸோ டேவிட் படிக்கலுமே ஒரு சூப்பரான நாக் ஆனார், 24 பால் 40 ரன் அடிச்சிருந்தாரு. ரஷீத் கான் உடைய பவுலிங்கில் போல்டாக இருப்பார். ஸோ ரஜத் பட்டிதார் இந்த மேட்ச் அந்த அளவுக்கு அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஸோ அர்ஷத் கானுடைய பவுலிங்கில் 19 ரன் அடித்து அவுட் ஆயிருப்பார். ஸோ ஜிதேஷ் சர்மா வந்துட்டு அந்தளவுக்கு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் சொல்கிறாங்க, அந்தளவுக்கு அவரால் ஒன்றுமே அடிக்கல, இந்த சீசன் பொறுத்த வரைக்குமே எதுவுமே அடிக்கல. ஸோ டிம் டேவிட் வந்துட்டு 9 ரனுக்கு அவுட் ஆயிருப்பார். ஜிதேஷ் சர்மா 1 ரனுக்கு அவுட் ஆயிருப்பார். ரொமாரியோ ஷெப்பர்டு கொஞ்சம் நல்லா ஃபினிஷ் பண்ணார், கொஞ்சம் டீசெண்டாக 17 ரன் அடிச்சு அந்தளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியலனா 17 ரன் அடிச்சிருந்தார். ஸோ புவனேஸ்வர் குமார், குருணால் பாண்டியா கொஞ்சம் நல்ல பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க. புவனேஸ்வர் குமார் 15 பாலில் வந்துட்டு 15 ரன் அடிச்சிருப்பார். ஸோ வெங்கடேஷ் ஐயரை இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவர் 12 ரனுக்கு அவுட் ஆயிருப்பார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்துட்டு சீக்கிரமாகவே போல்டுட்டே இருப்பாங்க. வெறும் 155 ரன் அடித்து பவுல்டேயாக இருப்பாங்க. ஆனால் ஜிடி பொறுத்த வரைக்குமே ஜிடி கொஞ்சம் சீக்கிரமாக சேஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ரொம்பவே வந்துட்டு 150 என்னமோ 250 மாதிரி ரொம்பவே ஸ்லோவாக சேஸ் பண்ணுறாங்க. ஜிடி வந்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிள் நெட் ரன் ரேட் பற்றிலாம் கவலையே இல்லாத மாதிரி நார்மலாக ஜாலியாக ஆடிட்டு போகிறாங்க. ஸோ ஜிடி பொறுத்த வரைக்கும் சுமன் ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டு, 18 பால் 43 ரன் அடிச்சிருப்பார். சுமன் ரொம்ப நல்லா ஆடிருப்பார். ஸோ சாய் சுதர்ஷன் வந்துட்டு 6 ரனுக்கே அவுட் ஆயிருப்பார். புவனேஸ்வர் குமார் நல்லா போட்டிருந்தார், பயங்கரமாக போட்டார். ஆனால் ரன்ஸ் வந்துட்டு பெருசாக போர்டில் இல்லாதனால அவங்களால கண்டெயின் பண்ண முடியல. ஜோஸ் பட்லரும் சரி 19 பாலில் 39 ரன் அடிச்சிருப்பார், அவரும் புவனேஸ்வர் குமாரோடைய ஓவரில் அவுட் ஆயிருப்பார். ஸோ ரொமாரியோ ஷெப்பர்டு 2 விக்கெட் எடுத்திருப்பார். வாஷிங்டன் சுந்தரும் சரி ஷாருக் கானும் சரி 2 விக்கெட் எடுத்திருப்பார். ஜேசன் ஹோல்டரு கொஞ்சம் நல்லா ஆடினார், 10 பாலில் 12 ரன்னு. சுயேஷ் சர்மாவுடைய ஓவரில் அவுட் ஆயிருப்பார். ராகுல் திவாட்டியா வந்துட்டு இம்பாக்ட் சப்பாக கொடுத்து ஒரு 12 பாலில் 29 ரன்னு பிடிச்சி அவரும் மேட்ச் முடிச்சிருப்பார். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஜிடி இந்த மேட்சை வந்துட்டு 158 15.5 ஓவர்ஸில் சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் நெட் ரன் ரேட்டும் அவங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ நெட் ரன் ரேட்டும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆனதுனால ஜிடி வந்துட்டு இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் 5வது இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ 9 மேட்ச்சில் 5 ஜெயிச்சு 4 தோற்று 10 பாயிண்டில். ஆர்சிபி வந்துட்டு நெட் ரன் ரேட்டு பயங்கரமாக அடி வாங்கினதுனால கொஞ்சம் 12 பாயிண்டில் வந்துட்டு நெட் ரன் ரேட்டுக்கும் அவங்க இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த மேட்ச்சுக்கான ரிவ்யூ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோலேயே பார்க்கலாம் இந்த மேட்ச்லேருந்து. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி இனிமேல் வீடியோ வரும், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.